நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? திருப்பாடல் 108. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்புகிறேன். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எங்களை அன்பு செய்கின்ற, எங்களை மன்னிக்கின்ற, எங்களை வழிநடத்துகின்ற அந்த தெய்வமே, நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றேன். எத்தனை முறை வழி தவறினாலும் கூட்டி சேர்க்கின்ற, தேடி கண்டுபிடிக்கின்ற நல்ல ஆயனாக இருக்கிறேன். எத்தனை முறை பன்றிகளோடு அதனுடைய வெற்றிகளை தின்னுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தாலும் ஆண்டவரே, மீண்டுமாக எத்தனை ஆயிரம் முறை என்றாலும் கூட நீர் எங்களை அள்ளி அணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வமே, இறைவா, இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிக்க முடியாத அல்லது மன்னிக்க இயலாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை செய்த ஒரு காரியம் எங்களை காயப்படுத்தி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை செய்த அந்த செயல் எங்களை மன வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை பார்த்த பார்வை எங்களுக்கு முட்களை போல தைத்திருக்கிறது. இதோ அதை மனதிலே நினைத்து அவர்களோடு பேசுவதை நிறுத்திக் கொண்டு, அவருடைய முகம் பார்ப்பதை நிறுத்திக் கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் எங்களையே ஒரு சிறைக்குள் அடைத்து கொண்டிருப்பது போல அவருடைய கண் பார்வையிலிருந்து விலகியே இருக்கிறோம். அவர்களை மன்னிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வலப்புறம் போனால் இடப்புறத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். அவர்கள் பேச வருகின்ற சூழலை கூட புரிந்து கொள்ளாமல் அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி உடனடியாக நம்முடைய செயல்களிலேயே வைத்து விடுகிறோம். ஆண்டவரே, இதோ மன்னிப்பு வேண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாதத்திலே தருகின்ற ஆண்டவரே, அதே போல மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தையும் உமது பாதத்திலே தருகிறோம். நீர் குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே உமது மனதிலே இருத்தி வைப்பதில்லை. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் பார்ப்பதில்லை என்பதை முழுமையாக இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இயேசு காணாமல் போன மகன் உவமையிலே சொன்ன அந்த தந்தையினுடைய அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ கிருபை தாரும். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது போல, குற்றம் குறைகளை மன்னிப்பது போல, நானும் உடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிக்கிறேன் என்ற இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவரை
நாங்கள் ஒருவர் மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பதற்கான இதயத்தை தான். இதோ அந்த காணாமல் போன மகன் பன்றிகளுக்குரிய உணவை நெற்றினை உண்பதற்கு அவன் தயங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, உண்டு கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் நான் என் தந்தையிடம் செல்வேன் என்ற ஒரு உள் உணர்வை பெற்றானே, அதே போன்ற உள் உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பை தானே. நான் என் தந்தையிடம் திரும்பி செல்வேன், மனம் திருந்தி செல்வேன். அவரிடம் சென்று, அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணக தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உன் மகன் எனப்பட தகுதியற்றவன், வேலையாட்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று மன்றாடி வேண்டுவேன் என்று அவன் சொல்லிக் கொண்டது போல, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உமது பாதத்திலே இருக்கிறோம். குற்றம் குறைகளோடு இருக்கிறோம், பாவ உணர்வோடு இருக்கிறோம். ஆண்டவரே, அதே ஜெபத்தை இந்த நாளிலே உமது பாதத்திலே வைக்கிறோம். அப்பா, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இனிமேல் உன் மகன் எனப்பட மகள் எனப்பட நாங்கள் தகுதியற்றோம். ஆயினும் ஆண்டவரை, உமது வேலையாட்களுக்கு ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஊமையிலே சொன்ன அந்த தந்தை, ஏற்கனவே காத்து கொண்டிருந்த தந்தை, தினம் தினம் வந்து தேடி யாராவது வருகிறாரா, என் மகன் வருகிறாரா என்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்க தந்தை, தன் மகனை கண்டவுடனே அவரை அடையாளப்படுத்திக் கொண்டு, அவர் மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு ஓடி வந்து அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்ற அந்த உள் உணர்வை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுமாண்டவரை, அந்த தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஒப்புரவு என்ற அற்புதமான அந்த உணர்வு நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுமாண்டார். அதே உள்ளார்ந்த அந்த உணர்வை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களை தூண்டி எழுப்பும் ஆண்டவரே. நீர் எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பார்க்காமல் எங்களை உமது மகனுக்குரிய மகளுக்குரிய அங்கீகாரத்தோடு ஏற்றுக்கொண்டது போல, ஆண்டவரே, நாங்களும் ஒருவர் மற்றவரை எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதற்கான அது வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன்முக கண்டே, உன்முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே. உன்னை கண்டபின் என்ன வேண்டுமே, என்ன வேண்டுமே,